ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா தினேஷ். இப்போ உடம்பு சரியில்லை, ரொம்ப சோர்வாக இருக்குது, ரொம்ப டயர்ட்னஸாக இருக்குது, சளி பிடிச்சிருக்கு, தொண்டை எரிச்சலாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வீட்டிலையே நம்ம பாரம்பரியமான குழம்பு முறையில் கொஞ்சம் சரி செய்யலாம். இதுக்கு மிளகு குழம்பு. இது நான் ஒரு 7 பேருக்கு செய்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அப்படி என்னென்னா, புளி, சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சின்னதாக, பெரிய தக்காளி தான் ஒரு அரை தக்காளி போதும், தக்காளி நிறைய வேணாம். பூண்டு எடுத்திருக்கேன் போதுமான அளவு, நீங்களும் இந்த அளவுக்கு இருந்தாலும் போதும். கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நம்ம வீட்டிலையே நம்மளாக ரெடி பண்ணி அரைப்போம்ல, அந்த மாதிரி மிளகாய்த்தூள், கடையிலலாம் வாங்கினதில்லை. மிளகும் சீரகமும், இது கடலப்பருப்பு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன், ஒரு காஞ்ச மிளகாய். இப்போ ஃபஸ்ட்டு பொடி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிப்போம். பொடிக்கு மிளகு சீரகம் ரெண்டுத்தையும் நல்லா எண்ணெய் காஞ்சதும் போட்டு வதக்கி விடும். மிளகு சீரகமும் நல்லா வறுபடணும் ஓரளவுக்கு, ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. கொஞ்சம் நார்மலாக வெடித்து வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுப்போம். கூடவே பெருங்காயத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடும். குழம்புக்கு ரெடி பண்ணுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, அது எண்ணெயில் தான் கடுகு கொஞ்சம் போட்டுப்போம், சீரகமும் கொஞ்சம் போட்டுப்போம். அதில் நம்ம வெட்டி நறுக்கி வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம் வச்சு கூடவே சாம்பார் வெங்காயமும் அள்ளி போட்டுக்கோங்க. எனக்கு 2 அளவு சாம்பார் வெங்காயம் இருந்துச்சு, நல்லா வதக்கி விட்டாங்க. கூட ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுப்போம். மஞ்சத்தூள் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொடி அரைக்கிறதுக்காக மிளகு, சீரகம், கடலப்பருப்பு, பெருங்காயம், கட்டி, காஞ்ச மிளகாய் ரெடி பண்ணதை மிக்சியில் போட்டு ரொம்ப லைஸாக வேணால் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டா போதும். அது வரைக்கும் இது கொஞ்சம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். ரெடி பண்ணதை அரைச்சி வச்சுட்டேன். நல்லா கொஞ்சம் குறைன்னு தான் இருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்குது. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வெங்காயம், பூண்டு, தக்காளிலாம் நல்லா வதங்கிருக்கு. இப்போ நம்ம கூட புளி தண்ணியை ஆட் பண்ணுவோம். புளி தண்ணி ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். புளி தண்ணி நல்லா கொதி வந்துச்சு. கூடவே நம்ம ஒரு ஸ்பூன், 2 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துடும். குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட. உங்களுக்கு அதுக்கு மேலே காரம் வேணும், இன்னும் கொஞ்சம் மிளகு பொடி பண்ணியிருந்தீங்கன்னா மிளகு பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும்.